ஏன் மச்சான், ம் சிங்கப்பூர்ல கிளைமேட்லாம் எப்படி? இங்க நம்ம ஊர்ல மாதிரி வெயிலாவே இருக்குமா இல்ல நல்லா ஜில்லுனே இருக்குமா? நம்ம ஊரளவுக்கு வெயில்லாம் இருக்காது, ஆ, ஆனா பிளசண்டா இருக்கும். ஆமா, நம்ம ஊர் அளவுக்கு வெயில் எங்கேயுமே இருக்காது. மார்ச் மாசம் தான் ஆகுது, மே மாசத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொளுத்துது பாருங்களேன். ம், இந்த வெயிலுக்கு எதமா கொஞ்சம் சில்லுன்னு மழை பெஞ்சா சூப்பரா இருக்கும்ல. ம். ஏன் மச்சான், ஏன்னா சின்ன வயசுல நீ என்ன ஆவேன்னு எல்லாரும் கேட்கும்போது நான் பாட்டுக்கு எங்க அப்பா மாதிரி ஜவுளி கடை வைப்பேன், அப்புறம் போலீஸ் ஆவேன், கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு ரீலா விடுவேன். அப்பயும் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போவேன்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், என் லக்கு உங்க மூலியமா நான் வெளிநாட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ம். இல்ல, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா இந்த டிராவலிங் விசால வந்திருப்பேன். ஆ. இப்ப அப்படி கிடையாது, உரிமையா கெஸ்ட் விசால வருவேன். அப்படி ஒரு வீசாவே இல்லையே. இல்லைன்னா என்ன, நான் கெஸ்டா தானே வருவேன். ஆ, ஆ, நமக்குன்னு அங்க ஒரு வீடு இருக்கு, என் சொந்த மச்சான் நீங்க இருக்கீங்க. ஆ. வந்தா ஃபுல் டேரா தான், அட்லீஸ்ட் 2 மாசமாவது ஜாலியா இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். ம், ம். கண்டிப்பா மச்சான். இந்த சம்மருக்கு முடியாது, கஷ்டம். அடுத்த சம்மருக்கு வந்து ஒரு கலக்கிடுவோம். என்ன மச்சான், உங்க ஊருக்கு வரேன்னு ஆசையா சொல்றேன், நீங்க பதில சொல்ல மாட்டேன்றீங்க. ஆ, ஆ. வரலாம் வரலாம். ம், இங்கேயே இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே, சிங்கப்பூருக்கு வந்தான்னா அவ்வளோதான், இந்த ஊர் மாதிரி அந்த ஊரையும் சூடாக்கிடுவான். ஏன் மச்சான், ம், அங்க நம்ம படம்லாம் ரிலீஸ் ஆகும்ல, ம். பாக்ஸ் ஆபீஸ்ல யாரு கிங்கு? நான் படம்லாம் ரொம்ப பார்க்கறது இல்ல. படம் பார்க்க மாட்டீங்களா? வெள்ளிக்கிழமை தியேட்டர் போடுற பழக்கம்லாம் இல்லையா? ம்ஹும். இல்ல. அட என்ன மச்சான், போர் அடிக்கிறீங்களே. நான் எதுக்காக இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட ஏய், பார்த்து பார்த்து. ஒரு நூல் மச்சான், ஏன் என்னாச்சு? மாடு குறுக்க வந்துருச்சு. ஓ, இங்க இது ஒரு பிரச்சனை, ஆமால்ல எங்க சுத்தம்னே தெரியாது. மச்சான். ம், டைம் இருக்கு, ஒன்றும் அவசரம் இல்லை, பதட்டப்படாம பொறுமையாவே போலாம். சரியா? டைம் நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் மச்சான். ம், ம். கீழ இருக்க எல்லாரும் எல்லாருமே சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டோம்க்கா. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டோம், அங்கெல்லாம் ஓகே தானே? ஓகே தான். என்னாச்சு? இல்ல, மனசுக்குள்ள என்னமோ ஒருத்துது. பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாரும் ஓகே தானே? எல்லாரும் சேஃபா தான் இருக்கும். மாமா மட்டும் குடோனுக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. குடோனுக்கா? இந்த நேரத்துல எதுக்கு? என்கிட்ட சொல்லவே இல்லையே. தெரியலப்பா, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாராம்ப்பா. சரி சரி, நீ பாத்துக்கோ. ம், சரி. நீ பார்த்து பத்திரமா வா. ஆ, போலாம் மச்சான். ம். அப்படியே மனசுக்குள்ள அப்படியே 20 வயசு பையன் நினப்பு. டைம் என்ன ஆகுது? இந்த டைம்ல தனியா குடோன் வரைக்கும் போகணுமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளே இல்லை பாரு. என்கிட்ட சொன்னா நான் போய் பார்க்க போறேன். என்னாச்சு? எங்க அப்பா இருக்காரு, ம். த கிரேட் ராமச்சந்திரன். ஆ, இந்த பொறுப்புல புலியும்பாங்கல்ல மச்சான், ஆ. அவரு புலி, சிறுத்தை, சிங்கம் எல்லாம் வேலைன்னு வந்துருச்சு, அத்தனையும் மறந்துடுவாரு. ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு குடோன் போயிருக்காரு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆ. சரி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு அவரை போய் பார்த்துக்கிறேன். ம், சரி.
என்னது ஒரே புகையா வருது? ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ ஹலோ, உங்கள் பக்கத்து கூட ஓனர் மோகன் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க. என்ன இந்த நேரத்தில்? உங்கள் குடோன்லேருந்து ஒரே புகையா வந்துட்டு இருக்குப்பா. அப்பா கார் வேற வெளில நிற்குது, ஆனால் குடோன் பூட்டி இருக்கு. குடோனுக்குள்ளே ஏதாவது நெருப்பு பிடிச்சிருக்கான்னு தெரியல. உங்கள் அப்பா குடோனுக்கு வந்திருக்காரா? அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையாண்ணே. இல்லைப்பா, ரொம்ப புகையா வருது. உள்ள தொடர்ந்து பார்க்கலான்னு பார்த்தா பூட்டி இருக்கு. வந்து சீக்கிரம் என்னதுன்னு பாருப்பா. சரிண்ணே நான் பார்க்க. என்ன மச்சான் ஏன் திருப்புற? ஏர்போர்ட் போனோம்ல. இல்லை மச்சான், குடோனில் ஏதோ பிரச்சனையா? ஐயோ, ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அப்பா வேற அங்கே போயிருக்காரு. சீக்கிரம் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை சேஃபாக ஃப்ளைட் ஏற்றி விட்றது என் பொறுப்பு. நீ வேணா இப்படி என்னை இறக்கி விட்டுற, நான் கேப் ஏதாவது பிடிச்சி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான். இப்போ 2 நிமிஷம் தான், நீங்கள் கூலாக இருங்க, நானே விட்டுறேன். சரி. இது அவர் வண்டி தானே? உள்ள இல்லையே மச்சான், வெளியில உட்கா இருக்கு. ஏய், யார் நீங்க? ஏய் நீங்கள் யார்ரா? மச்சான், யார் இவங்கெல்லாம்? இங்க என்ன பண்றாங்க? தெரில மச்சான். இவனுக்கு தான் அப்பா ஏதோ பண்ணியிருக்காங்க. டேய் நவுரு. அப்பா அப்பா என்ன பாச்சு? வா வா. முதல்ல வெளியே வாங்க. எது? அப்பா இங்கேயே இருங்க, வந்துடுறேன். மச்சான் பார்த்துக்கோங்க. ஆமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை? இல்லைப்பா, ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இருப்பா. அப்படியா? போலாம் மச்சான், எல்லாம் ஓகே தானே? போலாம் மச்சான். உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துட்டு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. யாருப்பா அவனுங்க? தெரியலையடா. குடோன்ல ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் வந்துச்சு. வந்து பார்த்தா யாரையும் காணோம்.
எனக்கு என்னமோ யாரோ பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்காங்க என்ன. மச்சான் ரொம்ப நன்றி மச்சான். எதுக்கு? நீங்க கூட வந்தனால தான் அப்பாவை எந்த பிரச்சனையும் இல்லாம ஐயோ, காப்பாத்த அதெல்லாம் ஒண்ணுல சும்மா மணி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியான இடத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியாது. நாம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மச்சான், நம்ம வெள்ளந்தியா இருக்க தப்பு இல்லை, ஆனா நம்மளை சுத்தி என்ன ஆபத்து இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு வாழணும். அது ரொம்ப முக்கியம் மச்சான். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு. உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு. மாமாவை இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, அதெல்லாம் சொல்லாதீங்க. உன் தங்கச்சியால என் குடும்பத்துல அவ்வளவு நல்லது நடந்திருக்கு. இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த உதவியை நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. என்னோட தங்கச்சிகளை நல்லபடியா பாத்துங்க, அதுவே எனக்கு போதும் மாமா. அவங்க உங்க வீட்டு பொண்ணுங்க இல்ல, எங்க வீட்டு பொண்ணுங்க. இது போதும் மாமா. நான் அப்படித்தான் பாக்குறேன் அவங்களுக்கு. மாமா, நாங்க அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால எங்களால பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் மாமா. சந்தோஷம். உடம்பு பாத்துங்க, வேணா டாக்டர் பாருங்க, சரியா? எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மச்சான் என்ன, நான் கொண்டு போய் விடுறேன். இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கேப் எடுத்துக்கிறேன். நீங்க அப்பாவை கூப்பிட்டு மண்டபத்துக்கு போங்க. அங்க அவர் காணோம்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இல்ல தம்பி, நான் கார் எடுத்து போயிடுறேன் தம்பி. அவன் கொண்டாந்து விடுவான். இல்ல, அதெல்லாம் வேண்டாம் மாமா, வேண்டாம். சொல்றதை கேளுங்க, வேண்டாம். நீங்க தனியா போறது எனக்கு ரொம்ப சரியா படல. போனவங்க திரும்பி வந்தாலும் வருவாங்க, உங்களால தனியா சமாளிக்க முடியாது. மச்சான் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. நீங்க அவர் கூட போங்க மச்சான். மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி கவலைப்படாத. நான் ஏதோ ஆட்டோ கூட பிடிச்சி போயிடுவேன். எனக்கு என்ன லக்கேஜா இருக்கு, சின்ன பேக் தானே, பாத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு கால் பண்றேன். நீங்க கிளம்புங்க. சரி மச்சான், பார்த்து. சரி பாத்துக்க. ரைட், பத்திரம். பார்த்துப்பா. மச்சான், என் பேக் இருக்கு. ஒரு நிமிஷம். நோ ஓப்பனிங். மச்சான், இதுக்காக தான் பேக்கை தரமாட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா, நீ கிளம்பு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். பேக்கை பத்திரமா பார்த்துங்க. பாய் மச்சான். பாய் பாய். டைம் ஆச்சு. அப்பா, நம்ம குடோன்ல நடந்தது. இந்த பாரு, நடந்தத மண்டபத்துல யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதுன்னு. ஏற்கனவே நடந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் பெரிய அவசகுணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இது தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது நமக்குள்ளே இருக்கட்டும் என்ன? நான் என்ன சொல்ல வந்தோன்னா அது அப்படியே வார்த்தை மாறாம சொல்றாப்புல. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா, சொல்ல மாட்டேன், போலாம். சட்டெல்லாம் அழுக்கா இருக்கு, வேற சட்டை போய் மாத்திட்டு வா. போ. வா. நான் எங்க நான் போயிட்டு எவ்வளவு நேரமா? சட்டல இவ்வளவு கசங்கி இருக்கு, முகத்துல என்னது? உடல்ல ஒரு சின்ன வேலை. குடோனுக்கு பிற நேரமா இது? மண்டபத்துல உன்னை காணும்னு நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ராகவன்ட்ட சொல்லி தானே போனவளே. ராகவன் கிட்ட அவன் எங்க சொன்னா? நான் உன்னை காணும்னு ஊரு பூரா தேடிட்டு இருக்கேன். அவன் கிட்ட சொன்னேங்கற. மாரா, நீ ஏன்டா இப்படி இருக்க? என்னாச்சு? அது வேலை செஞ்சுட்டு இருந்தமா, அதனால தான். மாரா, உண்மையை சொல்லு, ஏதாவது பிரச்சனையாடா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்த. மாரா, அண்ணனை பத்திரமா கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டியா? அதெல்லாம் விட்டேன். மச்சான் ஃப்ளைட் ஏறிட்டு அங்கிருந்து டாடா காமிச்சிட்டு சிங்கப்பூர் போயிட்டாரு. நான் வா போய் தூங்கலாம். காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் போய் சீக்கிரம் படுங்க, போங்க. இனி எங்க தூங்குறது? கண்கொத்தி பாம்பா இருந்து இங்க செக்யூரிட்டி வேலை பார்த்தா தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியும். முதல்ல இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்.
ஏ மாறா, ஆ என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை. சரி வா. அம்மா அம்மா அழாதம்மா. நீ அழுதா எனக்கும் அழுக வருதுல்ல. நீ கல்யாணம் பொண்ணு, நீ அழக்கூடாது. அப்ப நீ மட்டும் அழுதுட்டே இருக்க? என்னாச்சு பிருந்தா? பாருக்கா, அண்ணனை வீடியோல காட்டினாங்கல்ல, அத பார்த்ததுல இருந்து அம்மா அண்ணனை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருக்கு. மா, அண்ணனை பார்த்தது சந்தோஷமான விஷயமா? இதுக்கேமா அழணும்? என் புள்ளையே நேர்ல வந்து பேசுன மாதிரி இருந்துச்சுடி. அந்த டிவியில தெரிஞ்ச என் புள்ள அப்படியே வெளியில வந்து நிஜமாவே நம்ம கூட வாழ்ந்துடக்கூடாதான்னு ஏக்கமா இருக்குடி. மா விடுமா, அண்ணன் இந்த வீடியோல சொன்ன மாதிரி அது எங்கேயுமே போகல, நம்ம கூடவே தான் இருக்கு. மா அழாதம்மா, நீ அழுத அப்புறம் நாங்களும் அழுவோம், பரவாயில்லையா? பாண்டியன் சொன்ன அத்தனையும் உண்மைடி. அவன் இல்லாத ஒரு குறைய தவிர எனக்கு வேற என்ன குறைடி? 3 பிள்ளைங்களுக்கும் மகாராச மாதிரி நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்னடி வேணும்? சத்தியமா சொல்றேன் வீரா, இது எதுவுமே நம்மளால நடக்கல. என் புள்ளதான் சாமியா இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க, நீங்க செய்ய வேண்டியது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம், உங்க அண்ணனுக்கும் பெருமை. அம்மா, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு இப்பெல்லாம் உங்க 2 பேரை பத்தி கூட கவலை இல்லடி. கண்மணியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ ஏண்டி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவளும் சீக்கிரமா மாறிடுவாமா. நான் ஒருத்தியா இத்தனை நாள் அவளை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பிருந்தாவும் கூட வர போறா. நாங்க 2 பேருமே இருக்கோம். அவ எப்படி மாறாம இருப்பா? அதெல்லாம் மாறிடுவா. நாங்க பாத்துக்கிறோம். அந்த கடவுள் தான் வழி காட்டணும். பிருந்தா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நாம தெளிவா இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. என்னக்கா? நம்ம கூட லைஃப் லாங் வாழ போற ஹஸ்பண்ட தேர்ந்தெடுக்கிறது தான். அதுல தப்பான முடிவை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோவேன், வாழ்க்கையே வீணா போயிடும். நீ சரியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. கார்த்தி குணத்திலயும் சரி, பாசத்திலயும் சரி, மாறனோட இன்னொரு வெர்ஷன் தான். ரொம்ப நல்லவர். தெரியும்க்கா, எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவரு கூட பழக பழகதான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாடி, கார்த்தி தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வாழணும். அதான் எனக்கு வேணும். கண்டிப்பா இருப்பம்மா. சரிடி, ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் ரூம் கிடைச்சிருச்சான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? மா, எல்லாருக்குமே ரூம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. சரிடி, நான் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். நீ வேற எப்ப பார்க்க போறோம்? இந்த மாதிரி விசேஷத்துல பார்த்து பேசினாதானே உண்டு. சரி என்ன? சரி போமா. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரி போ. அழுதுட்டே போகாத. சரிடி, பெரிய மனுஷி. அக்கா, நான் ஒன்னு கேட்கணும்க்கா. என்ன? இப்போ நீ பேச்சு வாக்குல மாறன் மாமா மாதிரி கார்த்தியும் இருக்காருன்னு சொன்னல. ஆமா. அப்போ ஓ மனசுலயும் பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதுவும் பயங்கர டீப்பா பறக்குது போலயே. போடி. உண்மைதான்க்கா, மாறன் மாமா ரொம்ப நல்லவரு. நீ அவரு கூட சேர்ந்து வாழுக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரிய மனுஷி. நீ வாழ்க்கைய மட்டும் பாரு, சரியா? அக்கா, நீ இதே மாதிரி விலகியே இருந்தனா அப்புறம் நான் அங்க வந்து உன்னையும் திருத்த வேண்டியது வரும். பாத்துக்கோ. அடிப்பாவே. நான் எப்பவும் மாறன் மாமாக்கு தான் சப்போர்ட். டேய், என்னடா இதெல்லாம்?
டேய் இதெல்லாம் வேணாம்டா. டேய் நீ வேற, கடைசியா ஒரு தடவை குடிக்க போறோம், ஒன்னும் ஆகாதுவா, ஒரு சின்ன கட்டிங் போட்டா போதும். யாராவது பாத்துற போறாங்கடா, அப்பாலாம் பார்த்தா. டேய் அதெல்லாம் எதுவும் தெரியாதுடா, அவர் தூங்கியிருப்பாரு, வா. சரி. எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் தைரியமா செய்ய முடியுது? பிருந்தா கேட்காதா? பிருந்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்டா. இதுதான் லாஸ்ட் குடியா, இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கா. என்ன ஒண்ணு, மாறம் இல்லாம நம்ம 2 பேர் மட்டும் அடிக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ வேணாண்டா, வேண்டவே வேண்டாம். ஏண்டா? அவன் தான் ரொம்ப திருந்திட்டான்ல, விளையாட்டு கூட குடிக்க மாட்டானா, பாட்டில் மூடிய கூட மோந்து பார்க்க மாட்டானா. அவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம குடியையும் கெடுத்து விட்டுருவான். நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி ஊத்து. என்னக்கா எது கூப்பிட்டிய? நான் ஒன்னு சொன்னா செய்வியா? செய்வேன்க்கா. நான் என்ன சொன்னாலும் செய்வேன்ல? செய்வேன். ஏன்க்கா எது விவகாரமா சொல்ல போறீங்களா? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நானும் இந்த கல்யாணத்தை எடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒரு மண்ணும் வழங்க மாட்டேங்குது. இப்ப கடைசியா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை ட்ரை பண்ணணும். ஆனா அதுக்கு நீதான் உதவி பண்ணணும்.